ஒரு தீவு முழுக்க கடற்கொள்ளையர்களினுடைய புதையல்களால் சூழப்பட்டுள்ளது. அந்த தீவு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓக் தீவில் உள்ள மர்ம புதையலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான நாடு கனடா. கனடாவில் தான் இந்த ஓக் தீவு காணப்படுகிறது. ஓக் மரங்களால சூழ்ந்து இந்த பிரதேசம் காணப்படுவதனால இதற்கு பேர் ஓக் தீவு என்று வந்தது. இது ஒரு சின்ன ஒரு தீவு. இதுல 1700ஆம் ஆண்டுல கேப்டன் கீட் என்று சொல்லக்கூடியவர் பெரிய ஒரு செல்வத்தை கொண்டு வந்து அந்த பிரதேசத்துல புதைத்ததாக மிக பிரமாண்டமான கதை அந்த பிரதேசத்துல பரவியது. எனவே இந்த கதையை நம்பி 1856 இருந்து இந்த ஓக் தீவுல புதையல்களை தேடுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனை அரசாங்கம் தடுத்தது. ஏனென்றா புதையல்கள் தோண்டுகின்ற போது பல்வேறு வகையான இயற்கை வளங்கள் வந்து அளிக்கப்பட்டது. எனவே இதனை அரசாங்கம் தடுத்தாலும் அது நின்ற பாடில்லை. சுமார் 226 ஆண்டுகளாக இங்கு புதையல்கள் தோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. டானியல் என்பவர் தான் இந்த பிரதேசத்தை முதல்ல கண்டுபிடித்தவர். அப்ப டானியல் ஓக் தீவால நடந்து கொண்டு செல்கின்ற போது அங்கு ஓக் மரங்களை எல்லாம் வெட்டி அரைகுறையாக குமித்து வைத்திருந்தார்கள். எனவே அந்த வைக்கப்பட்ட பகுதி எல்லாத்தையும் நீக்கிவிட்டு அவர் அடுத்த நாள் வந்து புதையலை தோண்ட ஆரம்பிக்கின்றார். அப்ப அங்க தோண்டுகின்ற போது ஒரு 10 அடி தோண்டினார். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 10 அடி தோண்டுகின்ற போது அங்க மர அடுக்குகள் காணப்பட்டது. அப்ப எகைன் வந்து என்ன செய்யறாரு, அந்த பிரதேசத்துல 10 அடி தோன்றாரு. அப்ப 10 அடி தோண்டுகின்ற போது அதே மாதிரியே மர அடுக்குகள் அடிக்கப்பட்டது. திரும்பவும் வந்து அவர் என்ன செஞ்சாரு, 10 அடி தோண்டினார். 10 அடி தோண்டுகின்ற போது அதே போல மர அடுக்குகள் ஒவ்வொன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இது 30 அடிக்கு மேல அந்த டேனியலால தோண்ட முடியல. அதுக்கு வந்து நவீன கருவிகள் தேவைப்பட்டது. எனவே அதனை அவர் அவடத்தையே ஸ்டாப் பண்ணிட்டு நவீன கருவிகளையும் ஆட்களையும் தேடுவதற்கு போனார். அப்படி போய் 8 வருடம் கழிந்தது. 8 வருடம் கழிந்து நவீன கருவிகளோடும் ஆட்களோடும் மீண்டும் அந்த இடத்துல வந்து புதையலை தோன்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. அப்படி மேற்கொண்டு இருக்கின்ற போது நிறைய தேங்காய் நார்கள், அதே மாதிரி தண்ணீர்கள், இப்படி மர அடுக்குகள் போன்றன ஒவ்வொரு 10 அடிக்கும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அப்பொழுது அவர் அறிவித்தார், இது வந்து வெறுமனே சாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல, இது திட்டமிட்ட அடிப்படையில் இந்த தேங்காய் நார்கள் தண்ணீர்கள் வார மாதிரி அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க என்று சொல்லி அவர் திட்டவட்டமாக அந்த காலத்தில் வெளியிடுறார். எனவே இப்படியெல்லாம் ஒரு திட்டவட்டமாக புதைத்து வைத்தவர் யாருமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் கீட் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் அளப்பெரிய ஒரு செல்வத்தை இங்கே புதைத்து விட்டு பக்கத்தில் இருக்கிற கல்ல ஒதுக்கி வைச்சார். என்று சொன்னா என்னையும் சாத்தானையும் தவிர இங்கே யாருமே புதையலை எடுக்க முடியாது என்று சொல்லி அவர் திட்டவட்டமாக சொல்லி இருந்தார். சுமார் 2 மில்லியன் பவுண்டுகள் 40 அடிக்கு கீழே அவர் புதைத்து வைத்திருந்ததாக பல இடங்கள்ல பல கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் 40 அடி தோண்டியும் அந்த புதையலை வந்து எப்போதும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கு. அப்ப இது ஏன் என்று சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுக்கு சிலவங்க பல கருத்துக்களை சொல்றாங்க. சிலவங்க சொல்றாங்க இது ஏற்கனவே கேப்டன் கீட் வந்து அவர் புதைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அதெல்லாம் எடுத்து இப்ப வந்து சும்மா அவங்க வெறும் கட்டுக்கதைகளை கட்டி வைக்காங்க, உண்மையிலே இப்ப அங்க ஒரு புதையலும் இல்லை என்று சிலவங்க சொல்றாங்க. சிலவங்க சொல்றாங்க இது ஓக் தீவில் உள்ள மர்மத்தால தான் அந்த புதையல் நமக்கு கண்ணுக்கு விளங்குது இல்லை, அதான் ஓக் தீவினுடைய சாபம் என்று சொல்றாங்க. இப்படி நிறைய கருத்து முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உண்மையிலேயே ஓக் தீவுல வந்து புதையல்கள் இருக்கிறதா, அல்லது அது அரசாங்கம் வந்து சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக செஞ்ச ஒரு கட்டுக்கதையா, அல்லது உண்மையிலே புதையல்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுட்டா, இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவிடுங்க. இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.